أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதரையும் சொர்க்கவாசிகள் என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அது அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ற விஷயங்களை கடந்த பல வாரங்களாக நம்ம பார்த்து வந்தோம். ஆனாலும் சிலரை அல்லாஹ்வோ அவனுடைய தூதரோ சொர்க்கவாசிகள் என்று சொல்லி இருந்தால் அவர்களை பற்றி மாத்திரம் நாமளும் சொர்க்கவாசிகள் என்று சொல்லலாம். ஏனென்று கேட்டால் அல்லாஹ்வை அறிவித்து தந்த பிறகு, அல்லாஹ்வுடைய ரசூலை அறிவித்து தந்த பிறகு அதில் நம்ம கருத்து சொல்வது மார்க்கத்துக்கு விரோதம் ஆகாது. அவன் தான் சொர்க்கத்தை கொடுக்க போகிறான். அவனே இன்ன நாட்களுக்கு சொர்க்கம் என்று குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கோ குறிப்பிட்ட ஒரு நபருக்கோ சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவங்கள நம்ம சொர்க்கவாசிகள் என்று நம்மளும் சொல்ல முடியும். அப்படி யாரையெல்லாம் சொல்லலாம்னு கேட்டால், குழு என்கிற அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா நபிமார்கள், எல்லா நபிமார்களுமே சொர்க்கவாசிகள் தான். ஏன்னா நபிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்படுறாங்க. அவங்களுடைய அமல்களை வச்சு கூட தேர்வு செய்கிறது கிடையாது. இஸ்லாமே இருக்காது. அப்போ அவங்கள கொண்டு தான் மார்க்கமே வரப்போகிறது. அது இது வரைக்கும் என்னென்ன சாதனை செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துலாம் தேர்வு செய்கிறது கிடையாது. அல்லாஹ் நாடியவர்களை மனிதர்களில் தேர்வு செய்து தூதராக நியமிக்கிறான். தூதர் அவருக்கு முன்னாடி அவர் செஞ்ச காரியங்கள் என்ன அதெல்லாம் இல்லை பார்க்க மாட்டான். அவன் தேர்வு செய்கிறது அவனுடைய தனி அல்லாஹு ஆலமோ ஹைசு ஏஜாலு ரிசாலத்து, அவனுடைய தூதுத்துவத்தை எங்கே வைப்பது என்பதை அல்லாஹுக்கு தான் தெரியும். அல்லாஹ் அறிந்தவன் என்று சொல்லி காட்டுகிறான். அதனால தான் குழந்தையாக இருக்கும்போதே கூட சிலரை நபியாக ஆக்கியிருக்கிறான். ஈசா நபி அவர்கள் அதிசயமான முறையில் பிறக்கிறாங்க. மக்கள் மத்தியில் சந்தேகம் வருகிறது, எப்படி தந்தை இல்லாமல் பிறக்க முடியும் என்று சந்தேகம் வரும் பொழுது அந்த குழந்தையாக இருந்த ஈசா நபி அவர்களை அல்லாஹ் பேச வைக்கிறான். பேசும்போது அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், நான் அல்லாஹ்வுடைய அடியான், கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் ஒ ஜாலனி நபியா, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், அவன் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், என்னை நபியாகவும் ஆக்கியிருக்கிறான் என்று சொல்கிறார். குழந்தையாக இருக்கும் பொழுது அவர் நபியாக ஆக்கியதாக ஈசா நபி சொன்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதனால் நபி என்கிற ஒரு தகுதி அவங்களுடைய செயல்கள் வணக்கங்கள் அதன் அடிப்படையில் கொடுக்கப்படுவது கிடையாது. எந்த ஒரு வணக்கமும் இல்லாத ஒரு காலத்தில் தான் நபிமார்கள் வருவாங்க. மார்க்கமே இல்லாமல், தௌஹீதே இல்லாமல், இஸ்லாம் பேசிக்கே இல்லாமல் அழிஞ்சு போன நேரத்தில் தான் ஒருவர் மூலமாக அந்த மார்க்கத்தை அல்லாஹ் உயிரூட்டுவான்.
அதனால் அதுக்கு முந்தியவர் மார்க்கத்தை நிலைநாட்டியவரெல்லாம் இருக்க மாட்டார். அதனால் நபிங்கிறது வந்து அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால அவன் யாரை கொண்டு நேர்வழி காட்டுவதற்காக தேர்வு செஞ்சுருக்கிறானோ அவங்க கண்டிப்பாக சொர்க்கவாசிகள் தான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான்ல, அவங்களுடைய சின்ன சின்ன பிழைகள் நபிமார்கள்ட்ட ஏற்பட்டு இருந்தாலும் அவைகள்லாம் மன்னிக்கப்படும். அவங்களாம் கண்டிப்பாக சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அறிந்து கொள்ளணும். நபிமார்கள்னால் அதில் ஒரு சில தவறான விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட இருக்கிறது. நபிமார்கள் என்று சொன்னால் 1,24,000 பயான் பண்ணும்போது அப்படி சேர்த்து சொல்லுவாங்க. 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான் என்ற ஒரு செய்தி பரவலாக சொல்லப்படுகிறது. நபிமார்களுக்கு பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கைக்கு நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சில பலவீனமான ஹதீஸுகளில் அகமது, தபுரானி, இப்னு ஹிப்பான் இந்த மாதிரி நூல்களில் சில பலவீனமான ஹதீஸுகள் இருக்குது. அது அறிவிக்கக்கூடிய ஆட்கள் வந்து பலவீனமான ஆட்களாக இருக்கிறாங்க. அது ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து சரியானது இல்லைன்னு நிராகரிச்சிட்டாங்க. இப்போ நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எண்ணிக்கையை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. எவ்வளோ அனுப்புனாலும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். 1,24,000 இருக்கலாம், 50 லட்சமாக கூட இருக்கலாம், அல்லது 1000 கூட இருக்கலாம். நமக்கு இத்தனை நபிமார்கள் தான் நல்லா அனுப்புனான் என்று நமக்கு அடித்து சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்படி சொன்னால் அதில் ஒரு பாவம் நமக்கு வந்துடும். எப்படி வந்துடும்? 1,24,000 நம்ம சொல்கிறோம், அல்லாஹ் வந்து 1,00,000 தான் அனுப்பியிருக்கான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. அப்போ நீங்கள் நபி இல்லாதாலே நபின்னு சொன்னதாயிரும்ல. அல்லாஹ் வந்து 1,00,000 அனுப்பியிருக்கான் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். நீங்கள் 1,24,000 சொல்கிறீங்க. அவன் நபியாக அனுப்பாதாலே நினைஞ்சிட்டீங்க, நபியில் சேர்த்துட்டீங்கிற ஒரு குற்றம் அதில் வந்துடும். நம்பர் சொன்னீங்கன்னு சொன்னான். அல்லது அல்லாஹ் வந்து 1,50,000 பேர் அனுப்பியிருக்கான்னு வைங்க நபிமார்களை. நீங்கள் 1,24,000 சொல்கிறீங்கன்னு வைங்க. அப்போ 26,000 நபிமார்கள் மறுக்கிறீங்க. நீங்கள் அல்லாஹ் 1,00,000 அனுப்பியிருக்கிறான், நீங்கள் 1,24,000 சொன்னீங்கன்னா அப்போ 26,000 நபிமார்களை நீ ஏற்றுக்கலன்னு ஆயிரும். அதனால் நபிமார்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அவன் தான் அறிந்தவன். சரியான எண்ணிக்கை அல்லாஹுக்கு தான் தெரியும். அந்த எண்ணிக்கையை வந்து நமக்கு சொல்லலை, ரசூலுல்லாஹுக்கும் சொல்லிக் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவன் அளவில் வைத்துக்கொண்டான். அது தேவையும் இல்லை. ஆனால் சில ஒரு 25 நபிமார்களுடைய பெயர்களை என்ன செய்யணும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த 25 பேர் சொல்வதாக இருந்தால் அவங்கள தான் நபிமார்கள்னு சொல்ல முடியும். அது அல்லாமல் உலகத்தின் 4 பக்கங்கள்லையும் அல்லாஹ் வந்து நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அவங்களும் சத்திய பிரச்சாரத்தை அந்தந்த மொழியில் அந்தந்த மக்களுக்கு சொன்னார்கள். அது பற்றிய விவரம் நம்மள்கிட்ட இல்லை. ஆனால் பொதுவாக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நபிமார்களில் யாரை பேரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த 25 பேரை அவங்கள நல்லடியார் நீங்கள் சொல்லலாம். மீது எந்த பேர் சொன்னால் நமக்கு தெரியாது. இது போக நம்ம என்ன செய்யணும்னா, வேறு எந்தெந்த நபிமார்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறானோ அவங்களாம் நல்லடியார்கள் அப்படின்னு ஒரு பொதுவாக நம்பிக்கொள்ளணும். மூசா நபி நல்லடியாரான்னு கேட்டால் கண்ணை மூடி நல்லடியார்னு சொல்லிடலாம். இப்ராஹிம் நபி நல்லடியாரான்னா அவர் நபியாக இருப்பதே போதும் நல்லடியார் என்பதற்கு. அப்போ நான் அந்த மாதிரி நபிமார்களை நல்லடியார் என்று நம்ம சொல்வோமே, ஆனால் அது நாம் வந்து ஒருவரை பற்றி செய்கிற முடிவு அல்ல, அல்லாஹ் செய்கிற முடிவை எடுத்து காட்டுவது தான், எடுத்து சொல்வது தான். அதனால் நபிமார்களை பற்றி நம்ம நல்லடியார் என்று என்ன செய்யலாம், சொல்லலாம் என்று சொல்ல வேண்டும். நபிமார்கள்னால் நல்லடியார்களானா நல்லடியார்னு இன்னும் சொல்ல போனால் ஈமான்ல அல்லாஹ் சேர்த்துப்பிட்டான். ஆமன்து பில்லாஹி ஓ குத்துபிஹி ஒரு ருசுலிஹி, அல்லாவை நம்புனேன், வேதத்தை நம்புனேன், அப்புறமேட்டு ரசூல்மார்களை நம்புனேன். அவங்கள நம்புனா தான் நீ முஸ்லீமாக இருக்க முடியும் என்றால் அவங்க எப்படி நரகவாசியாக போவாங்க? அவங்க கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்கல்ல. நபிமார்களை நம்புவதும் ஈமானுடைய ஒரு அங்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிற காரணத்தினால அப்போ நபிமார்கள் வந்து அனைவரும் சொர்க்கவாசிகள், அனைவரும் நல்லடியார்கள். அவர்களை பற்றி நல்லடியார் என்று ஒருத்தர் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து முந்தைய காலத்தில் உள்ள சிலரை பற்றி அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னா, நல்லடியார்கள் என்று நற்சான்று தர்றான். அதில் முக்கியமான ஆளுக்கு யாருன்னு கேட்டால் அந்த குகைவாசிகளை பற்றி 18வது சூறாவில் வர நிறைய வசனங்களில் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டதுன்னு கேட்டால், முந்தைய நபிகள் நாயகத்துக்கு முந்தைய ஒரு சமுதாயத்தில் உள்ளவங்க ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறாங்க. அந்த அதிகமான மக்கள் வந்து அந்த கொள்கையில் இல்லை. அப்போ அவங்களுக்கு மத்தியில் எதிர்ப்பு வருது, கடுமையான துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகும் உறுதியாக இருக்கிறார்கள். அப்புறம் அந்த ஊரில் வாழ முடியாத நிலைமை வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில இளைஞருடைய எண்ணிக்கையை அல்லாஹ் சொல்லலை. சில இளைஞர்கள்னு இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில இளைஞர்கள் ஆமனு பிரப்பியும், இறைவனை நம்பினார்கள், ஒரு சிதுனாகும் ஹுதா, அவர்களுக்கு நேர்வழி அதிகப்படுத்தணும் என்று அந்த சம்பவத்தை அல்லாஹ் கஹஃப் அத்தியாயத்தில், குகைங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் வந்து சொல்கிறான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊர்லேருந்து இனிமேல் வசிக்க முடியாது நினைத்து ஊரை விட்டு வெளியேறி ஒரு குகையில் வந்து என்ன செய்கிறாங்க, தஞ்சம் அடைகிறாங்க. குகையில் கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சிருந்துட்டு அப்புறம் வேறு எங்கேயா போகலாம்னு சொல்லி அந்த குகைக்கு வந்த உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னா, அவங்கள வந்து ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலே
அவங்கள வந்து ஒரு மயக்க நிலை, அதனுடைய சரியான எண்ணிக்கை அல்லாஹ் தான் அறிவான் என்று சொல்லிடுறான் குரானில். ஏறத்தாழ ஒரு 300 ஆண்டுகள் அளவுக்கு என்ன செய்கிறான், அவங்கள தூங்க வச்சிடறான். 300 ஆண்டுகள் அவங்க இந்த குகையில் இருந்து 300 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க விழித்தார்கள். விழித்து அவங்க சொந்த ஊருக்கு போனாங்கன்னா ஊரே மாறி கிடக்குது. ஏன்னா அவன் எல்லாம் போய் செத்து போயிட்டானுவான். இவங்க 300 வருஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அந்த சம்பவத்தை எல்லாம் அதில் சொல்லி காட்டுறான். இதில் நம்ம அறிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த குகைவாசிகள் எல்லாம் சொர்க்கவாசிகள் தான். அவங்க 300 ஆண்டுக்கு பிறகு எழுப்பி விட்டான். அப்புறம் எல்லாரையும் போல அவங்க மரணித்து விட்டார்கள். ஆனால் மரணித்து விட்டாலும் அந்த குகைவாசிகள்ங்கிற பேர்லாம் நமக்கு தெரியாது. குகைவாசிகள் யாருன்னு கேட்டால் பேர் நமக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்லலாம், குகைவாசிகள்னால் அனைவரும் சொர்க்கவாசிகள். ஏன்னு கேட்டால் அவங்கள காப்பாற்றுவதற்காக எல்லாம் பல அதிசயங்களை நிகழ்த்தி காப்பாற்றுறான். அதாவது அந்த எதிரிகள் தாக்க வந்துடுவாங்க என்பதற்காக வேண்டி அவங்கள குகையில் தஞ்சம் செஞ்சு வாசல் ஒரு நாயை ஒன்று காவலுக்கு வச்சு அந்த நாய் எப்போது விழித்து கொண்டே இருக்கும், கிட்ட வந்தால் பயம் ஏற்படுங்கிற அளவுக்குலாம் ஏற்படுத்தி அவங்கள 300 ஆண்டுகள் ஒரு மயக்க நிலையில் வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், எழுப்புகிறான் என்று சொல்லும்போது அவங்களுக்கு அல்லாஹ் நற்சான்று கொடுக்குறது என்னென்னு கேட்டால், என்னகும் ஆமனும் பிரப்பிகும், தங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டார்கள். ஒரு ஜிதுனாகும் ஹுதா, அவங்களுக்கு நேர் வழியை நம்ம அதிகப்படுத்தி கொடுத்தோம். ரபத்னா அலா குலூபிகும், அவங்களுடைய கல்ப உள்ளத்தை வந்து வலுப்படுத்தினோம் என்று அல்லாஹ் அவங்கள புகழ்ந்து பாராட்டி பேசுகிற காரணத்தினால அந்த குகைவாசிகள் நல்லடியார்கள்னு நீங்கள் சொல்லலாம். பேர் சொல்ல முடியாது. பேர்னு எட்டு கட்டி வச்சுருக்காங்க, பேர்லாம் கிடையாது. பேருக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. பொதுவாக நம்ம என்ன செய்ய முடியும், குகைவாசிகள் நல்லடியார்கள் என்று இந்த ஒரு குழுவை பற்றி சொல்ல முடியும். அதே மாதிரி நல்லடியார்கள்னு சொல்வதாக இருந்தால் பத்ரு போரில் கலந்து கொண்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் போர் வந்து பத்ரு போர். அந்த பத்ரு போர் என்பது ரொம்ப ஒரு இஸ்லாமிய சமுதாயம் பலவீனமான ஒரு நிலையிலையும் எதிரிகள் வந்து வலுவாக இருக்கிற நிலையிலையும் நடந்த ஒரு போர். சின்ன நம்பரில் இவங்க இருக்கிறாங்க. இவங்களை விட 3 மடங்கு அவங்க இருக்கிறாங்க. எதிரிகளுடைய படை வந்து நம்ம படையை விட 300 சேச்சம் இவங்க இருக்கிறாங்க, 1000 இருக்கிறாங்க. அப்போ 3 ஒரு பங்கு தான் இவங்க இருக்கிறாங்க. அதிகமான எண்ணிக்கை அந்த பக்கம் இருக்கிறது. அது போக வந்து அவங்கள்ட்ட வந்து போதிய தயாரிப்பில் உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களாக இவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால் கத்தி கப்படான ஆயுதங்கள் இருக்குல்ல, ஆயுதங்கள், குதிரைகள், ஒட்டகங்கள், அந்த போர் நேரத்தில் சாப்பிடுவதற்குரிய உணவுப் பொருள்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் வேண்டாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எதிரிகள்கிட்ட பலம் இருக்கிறது. இவங்கள்ட்ட வந்து இப்போ அனைவருக்குமே என்ன இல்லை, ஆயுதங்கள் கிடையாது, அனைவருக்கும் குதிரைகள் கிடையாது போர் செய்வதற்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு தான் குதிரை, சிலருக்கு ஒட்டகம், மற்றவங்க நடந்தே தான் போய் என்ன செய்கிறாங்க, அந்த போர்க்களத்தை சந்திக்கிறாங்கும் போது எல்லா வகையிலையும் உணவு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க. அது ரமலான் மாதத்தில் நடக்கிறது. ரமலான் மாதத்தில் வந்து பிரயாணத்தில் நோன்பு வைக்கிறது கட்டாயம் இல்லை, ஆனால் வச்சாலும் வைக்கலாம். அந்த அடிப்படையில் சில சஹாபாக்கள் நோன்பும் வச்சுருந்தார்கள். அந்த பத்ர் போர்க்களத்தை நினைஞ்சாங்க, சில பேர் நோன்பு வைத்திருந்தார்கள், சில பேர் நோன்பு வைக்கல. அந்த சலுகையை பயன்படுத்தி வைக்காமல், போருங்கிற காரணத்தினால வைக்காமலும் இருந்தார்கள். இருந்தாலும் அந்த போர் வச்சு நோன்பு வச்சுருந்தாங்கல்ல, அவங்க எவ்வளோ சிரமத்தோடு அந்த போரை சந்திச்சிருப்பாங்க. நோன்பு வைக்காதவங்க கூட ஏறக்குறைய நோன்பு மாதிரி தான், ஏன்னா போதுமான உணவு இல்லை. அந்த மாதிரியான நிலையில் சந்தித்ததுனால எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த களத்தில் வந்து போகிறதுனா நம்ம உயிர் மரணம் நிச்சயங்கிற அடிப்படையில் போகிறாங்க. மரணம் நிச்சயம் என்கிற ஒரு சூழ்நிலையில் போய் களத்தில் கலந்துக்கிறாங்கன்னா அந்த தியாகத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் என்பதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், அந்த பத்ர்வாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எமலோ மாஷேத்தும் இப்போ கது கஃபர்துலக்கும், நீங்கள் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று பத்ர்வாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் எந்த சஹாபிக்கெல்லாம் ஆதாரம் கிடைக்கிறதோ, இவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் அப்படின்னு சொல்லி ஆதாரம் கிடைக்கிறதோ, அந்த சஹாபியை குறித்து நீங்கள் என்ன செய்யலாம், இவர் சொர்க்கவாசி, ஏனென்றால் பத்ர்வாசி. அவருடைய செயல்கள்லாம் பார்க்கக்கூடாது, அவர்கிட்டையும் தப்பு இருக்கலாம், குற்றங்கள் குறைகள்லாம் இருக்கலாம், எல்லாமே இந்த பத்ரில் கலந்து கொண்டதால் மன்னிக்கப்பட்டுரும். இதனால் மன்னிக்கப்பட்டவர்கள் தானே தவிர தப்பு செய்யாதவங்க கிடையாது. பத்ர் சஹாபாக்களாக இருந்தவங்கள்ட்ட 1000 தப்பு இருந்தாலும் எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஒரு சஹாபி வந்து தேச துரோகமே செய்வார். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது படையெடுக்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவை வந்து காபிர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக ஒரு கடிதம் எழுதி ஹாத்திப் என்கிற ஒரு சஹாபி, அவர் வந்து ஒரு பெண் வழியாக அதை கொடுத்து அனுப்புகிறார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து, உளவுத்துறை மூலமாக தெரிந்து அல்லது வஹி மூலமாக தெரிந்து ஆட்களை அனுப்பி அந்த கடிதத்தை என்ன செய்கிறாங்க, கைப்பற்றிட்டு வர்றாங்க. அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்து வரப்போகிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தகவல்கள் வந்து அங்கே உள்ள காபிர்கள் எதிரிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். அப்போ அவரை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, நீ தான் எழுதினியான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாரு. அப்போ எல்லாரும் உமர் லீலான் போன்றவர்கள்லாம் இவரை கொல்லணும் அப்படின்னு கடுமையாக துடிக்கிறாங்க.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இல்லை அவர் பத்ரில் கலந்துக்கிட்டவர் இல்லையா, இவ்வளவு செஞ்சுருக்கார், பெரிய தேச துரோகத்தை செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு ரசூல் என்ன சொல்கிறாங்க, அவர் பத்ர்வாசி இல்லையா, பத்ர்வாசிகளை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு தான் இந்த வாசகத்தை சொல்கிறாங்க. ஏமலு மாஷேத்தும் பொன்னி கது கஃபர்த்தலக்கும், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று பத்ர்வாசிகள் விஷயமாக அல்லாஹ் சொல்லிட்டான். அவர் முந்தி செஞ்சது மன்னிக்கப்படும், பிந்தி செஞ்சார்ல அதுவும் மன்னிக்கப்படும். இது பிந்தி செய்கிறது, பத்ர் போருக்கு பின்னாடி இப்போ தான் செய்கிறார் இந்த வேலையை. அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாங்க, அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் வந்து துரோகம் செய்கிறதுக்காக செய்யலை, அதாவது எனக்கு சொந்த பந்தங்கள் என்னுடைய சொத்து பத்துக்கள்லாம் மக்காவில் இருக்கிறது, அதுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணுமாக இருந்தால் அங்கே ஒரு சில ஆட்களுக்கு நான் சில தகவலை கொடுத்தா அவங்க என்னுடைய சொத்து பத்து குடும்பத்தாருக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் மற்ற சகாபாக்களுக்கெல்லாம் பெரிய சொந்த பந்தங்கள் நிறைய இருக்குது மக்காவில், அவங்களுடைய அந்த சொந்தக்காரர்கள் வழியாக அவங்க சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அவங்க குடும்பத்தினருக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கிறாங்க, எனக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. அதனால் நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி சொல்கிறேன், எங்கள் நட்பாக வைத்து கொண்டேன் என்று சொன்னால் என் புள்ள குட்டிகளை காப்பாற்றலாம், சொந்த பந்தங்களை காப்பாற்றலாம் என்பதற்கு தான் இதை செஞ்சேன், துரோகம் செய்கிற எண்ணம் இல்லைன்னு அவர் சொல்லும் பொழுது இதை கேட்கும்போது நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ரசூல்லா ஏற்றுக்கிட்டாங்க. இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லாத ஒன்று அவர் சொல்கிறாரு. ரசூல்லா என்ன செய்கிறாங்க, இவர் உண்மையை தான் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க, அவருடைய இது மன்னிக்கப்படும். இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு மன்னிக்கப்படுது. அந்த பத்ர் போரில் கலந்தவங்களுடைய வரலாறுகளில் நீங்கள் பல தவறுகளை நீங்கள் இருக்க கண்டாலும் தவறு செய்யலைன்னு சொல்லக்கூடாது, தவறு தான், தவறு மன்னிக்கப்பட்டவர்கள். அந்த தவறு நினைஞ்சிட்டு அல்லாஹ் மன்னித்த காரணத்தினால் அவங்க வந்து சொர்க்கவாசிகள், அவங்க நல்லடியார்கள் என்று பத்ர் போரில் கலந்துக்கிட்ட எல்லாரை பற்றியும் நீ என்ன செய்யலாம், நீங்கள் பத்ர் மொத்தமாக 300,000 பேர் தான், அதிகமான பேரில் 1,00,000க்கு மேற்பட்ட சகாபாக்களில் வந்து அந்த ஒரு 300,000 பேர் நினைஞ்சிருந்தாங்க பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள்னா அவங்க தான் சொர்க்கவாசிகள் என்று நம்ம சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. பொதுவாக பத்ர்வாசிகள் சொர்க்கவாசிகள்னு சொல்லலாம், பேர் குறிப்பிட்டும் சொல்லலாம். யார் கலந்து கொண்டு, அபூபக்கர் கலந்துக்கிட்டார், அவர் அதனால சொர்க்கவாசி. உமர் அந்த பத்ரில் இருந்தார், அவர் சொர்க்கவாசின்னு யார் பத்ர் போரில் கலந்து கொண்டாங்கன்னு தெரியுதோ அந்த சகாபாக்களை பெயரை குறிப்பிட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், சொர்க்கவாசி என்று சொல்லலாம். இதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி வந்து பருவ அடைகிற வயசுக்கு முன்னாடி இறந்தவர்கள், காஃபியருடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் இறந்து போகிறாங்க இல்லையா, இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய கணக்கு என்னன்னு கேட்டால் பிறவியில் இஸ்லாம் வராது, ஏற்றுக்கொள்ளணும். விவரம் தெரிஞ்சு பருவ வயசு அடைஞ்சி நான் வந்து அல்லாவை ஏற்றுக்கிறேன்னு நம்புகிறான்ல, அப்போ தான் ஒருத்தன் உண்மையான முஸ்லீம் ஆகிறான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில். ஆனால் பிறக்கிற வகையில் எல்லோரும் முஸ்லீம் தான். குல்லு மௌலூதின் யூலுத் அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கின்றன, அவங்களுடைய பெற்றோர்கள் தான் இப்படி தப்பானதை சொல்லி கொடுத்து மாற்றி விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் குழந்தைகள் என்று சொன்னால் அவங்க வந்து இஸ்லாத்திலாம் பிறக்கிறாங்க, அது காஃபிருடைய குழந்தையாக இருந்தாலும் சரி. அப்போ சின்ன பிள்ளைகளை பற்றி கருத்து கேட்டால் இது சொர்க்கவாசின்னு நீங்கள் சொல்லலாம். எந்த குழந்தையை பற்றி கேட்டாலும் என்ன செய்யலாம், சின்ன வயசு கருத்து என்னென்னு கேட்டால் பருவம் அடைகிறதுன்னு சொன்னால் ஆண்கள் வந்து வயதை கொண்டு பருவம் அடைவாங்க, 15 வயசை கொண்டு பருவம் அடைவாங்கன்னு மார்க்கம் சொல்லுகிறது. பெண்கள் வந்தால் உடல் ரீதியாக என்ன செய்வாங்க, பருவம் அடைவாங்க. அந்த பருவ வயசை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் தான் அல்லாஹ் என்ன செய்வான், நீ அல்லாவை ஏற்றுக்கிட்டியா, ரசூலை ஏற்றுக்கிட்டியா, சொர்க்கத்தை நம்புனியா, வணங்குனியா, எல்லா கேள்வியும் கேட்பான். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 10 வயசில் ஒரு சிறுவன் இறந்து விட்டான்னு சொன்னால் அவனுக்கு எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது. அவன் என்ன செஞ்சிருந்தாலும், கொலையே செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு கண்ணை விட்டுஞ்சு ஒரு ஆள் கொண்டு விட்டான், அவன் வந்து அதுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. 15 வயசு கீழே உள்ள எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அதுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். அப்போ இந்த குழந்தைகளுக்கு பூராவுமே சொர்க்கவாசிகள் தான், அது காஃபியர் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி என்பது தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. இதுக்குள்ள ஆதாரம் என்னம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேராஜுக்கு போகிற நேரத்தில் பலரையும் பார்க்குறாங்க, விண்ணுலகத்தில் பலரையும் எடுத்து காட்டுறான்ல. அதில் வந்து இப்ராஹிம் நபி அவர்களை என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து எடுத்து காட்டுறான். இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க, அந்த இப்ராஹிம் நபியுடைய வலது பக்கத்தில் வந்து சில குழந்தைகள் இருக்க தோட்டத்தில் ஒரு சொர்க்க சோலையில் இருக்கிறாங்க, இடது பக்கத்தில் வந்து ஒரு நெருப்பில் இருக்கிற மாதிரி ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இது என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது என்ன, இவங்கெல்லாம் யார், இவர் யார், இவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்லப்படுது, இந்த வலது பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டால் வந்து சின்ன வயசுலேயே பருவம் அடையாமல் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் நல்லா காட்டுறான். அதில் எப்படி காட்டுறான்னு கேட்டால், வலது பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து பருவ வயசு அடைகிறதுக்கு முன்னாடி வந்து இறந்தவர்கள், இடது பக்கம் இருக்கிறவர்கள்லாம் வந்து பருவம் அடைஞ்சி நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டப்படுது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அவுலாதுல் முஷ்ரிக்கீன், அப்போ இணை வைக்கிறாங்களே அவங்க பிள்ளைகள் அதில் இருப்பாங்களான்னு கேட்குறாங்க. இது பொதுவாக குழந்தைகள்னு சொன்னால் முஸ்லீம் குழந்தைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
அப்படி தான் விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் போக முடியாது. அந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்கள் கேட்குறாங்க, அவுலாதுல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்குடைய குழந்தைகளாக இருந்தாலுமா அவங்களும் இந்த மாதிரி சொர்க்கவாசிகளாக தான் இருப்பாங்களான்னு கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவுலாதுல் முஷ்ரிக்கீன், ஆமாம் முஷ்ரிக்குடைய குழந்தையாக இருந்தாலும் சரிதான். இந்த விஷயம் வந்து புகாரில் 7047வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, சின்னவர்கள் பற்றி சொர்க்கவாசின்னு சொல்லுங்கள். பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மகான் பட்டம் கொடுக்காம அப்படியே நல்லடியார்னு சொல்லாமல் என்ன செய்யலாம், சின்ன பிள்ளையில் இறந்துருச்சா அது சொர்க்கவாசி தான். அவங்க குடும்பத்தில் ஏதாவது சின்ன பிள்ளையில் இழந்திருந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கும், அந்த குழந்தைகளோடு நமக்காக பரிந்துரை கூட செய்யும் அப்படின்னு என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்போ குழந்தைகள் எல்லாம் இவங்களுக்கு தான் நம்ம நல்லடியார் பட்டம் கொடுக்கலாம். நல்லடியார்னா சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு பட்டம் கொடுப்பதை யார் கொடுக்கலாம், குகைவாசிகளுக்கு கொடுக்கலாம், பதிர்வாசிகளுக்கு கொடுக்கலாம், சின்ன பிள்ளை பருவம் அடையாத ஆண் பெண் சிறுவர்கள் சிறுமிகளுக்கு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பைஅத்துர் ரிதுவான் என்ற ஒரு உடன்படிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடக்கிறது. அது என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், அவங்க உம்ரா செய்கிறதுக்காக போகிறாங்க. போகும்போது எதிரிகள் என்ன செய்கிறாங்கன்னா தடுக்கிறாங்க, உள்ளே வரக்கூடாது, நீங்கள் மக்காவில் உள்ளவங்க சொந்த ஊர் தான் இவங்களுக்கு ஆனால் விரட்டி விட்டாங்கல்ல, அங்கே வரக்கூடாது, நாங்கள் உம்ரா செய்ய தான் வந்திருக்கோம், எதுக்கு வந்தாலும் வரக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வந்து ரசூலுல்லாஹ் நினச்சிருந்தா வந்து படைபலத்தின் மூலமாக உள்ளே போகலாம். அவங்களை விட வலுவாக இருந்தாங்க. இவங்க போன ஆட்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப வலுவாகவும் அதிகமாகவும் இருந்துச்சு. அப்போ நீ என்னடா சொல்கிறதுன்னு சொல்லி உள்ளே போயிருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிட்டாங்கன்னா, ரத்தம் சிந்தை தவிர்ப்பதற்காக நான் எவ்வளோ இறங்கி போகணுமோ அவ்வளோ இறங்கி போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க. என்ன வர்றாங்கன்னு கேட்டால், அவங்க ஒரு கௌரவத்துக்காக வேண்டி, நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் வாங்க, அடுத்த வருஷம் நாங்கள் தடுக்க மாட்டோம், வந்ததுக்கு அவங்க சொன்னதை நிலைநாட்டுற மாதிரி காட்டிக்கணும்ல, அவங்க மக்கள்கிட்ட அவங்க எடுப்படணும்ல, இல்லாட்டி அவங்க மக்கள்லாம் கேட்பாங்கல்ல, அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணப்படுது. ஒப்பந்தத்தில் நிறைய கண்டிஷன் விதிகள்லாம் போடப்படுது. இவங்க என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யணும்னு போட்டு என்ன செய்யணும், ஒரு ஆண்டுக்கு என்ன செய்யணும், நீங்கள் வந்து கழித்து நீங்கள் வாங்க, நாங்கள் எந்த தடையும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்குது. இந்த நிலையில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உள்ளே அனுப்பியிருந்தாங்க மக்காவுக்கு. அவர் வரலை, லேட் ஆகிடுச்சு. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு வதந்தி கிளம்புகிறது, அவரை கொண்டு விட்டாங்க போல இருக்குது, போன உஸ்மான் ரலியல்லாஹு வராத காரணத்தினால அவரை கொலை பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு வதந்தி வந்து ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்ட, போனால் வரக்கானமே. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அவங்க செஞ்சிருப்பார்களே, ஆனால் அதை நான் கணக்கு தீர்க்காமல் விட மாட்டேன், அதற்காக நான் கணக்கு தீர்ப்பதற்காக இறங்கினால் யாரெல்லாம் என்னோட இருப்பீர்களோ என்கிட்ட உறுதிமொழி தாங்கன்னு கேட்பாங்க, என்னிடத்தில் பையத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, பையத் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் என்ன செய்வாங்க, கையில் கையை வச்சு கடைசி வரைக்கும் நிற்போம், பின்வாங்க மாட்டோம், புறமுதுகிட்டு ஓட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க, எல்லோரும் உறுதிமொழி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு மரத்து அடியில் நிகழ்ந்த ஒரு ஒப்பந்தம் அது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன, இது வந்து 48வது சூராவில் 18வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன், இந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எந்த மூமின்கள்னா, அல்லதீன யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்தடியில் உம்மிடத்தில் உடன்படிக்கை செய்தார்களே, இந்த மரத்து அடியில் இருந்து நபியை உம்மிடத்தில் உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்தார்களே, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அப்போ ஒரு சாராரை குறிப்பிட்டு அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு அல்லாவே சொன்னால் என்ன அர்த்தம், பொருந்தி கொண்டாலும் சொர்க்கம் தானே, அல்லாஹ் பொருந்தி கொண்டால் நல்லடியார் தானே. அப்போ யாரெல்லாம் அந்த பையத்து ரிலுவான்னா பொருத்தம்னு அர்த்தம், அதனால் பையத்து ரிலுவான் என்றதுக்கு பேர் பொருந்தி கொண்ட காரணத்தினால பொருந்தி கொண்ட ஒப்பந்தம்னு அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க, பையத்து ரிலுவான்னு சொல்லி. யாரெல்லாம் அந்த பையத்து ரிலுவான் என்ற ஒப்பந்தத்தில் பங்கெடுத்து கொண்டார்களோ அவங்க அனைவரும் சொர்க்கவாசிகள் தான். அவங்க என்ன செஞ்சுருந்தாலும் சரி, அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அதனால் அந்த செயல் சரின்னு செய்யக்கூடாது. அந்த சஹாபி செஞ்சதுனால நான் அவரை பின்பற்றினாலும் நீங்கள் செய்ய முடியாது. அவர் செஞ்ச தப்பாக இருக்குமானா தப்பு தான். குர்ஆன் ஹதீஸ்படி தப்பான விஷயத்தை செஞ்சார்கள்னா தப்புன்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன சேர்த்து சொல்லணும், தப்பாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த நெருக்கடியான நேரத்தில் உசுரை கொடுப்பேன்னு நின்றாங்கல்ல, ஒருவேளை ரசூலுல்லாஹ் அந்த டிக்ளேர் பண்ணியிருந்தால் நின்று காட்டியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யுத்த பிரகடனம் செஞ்சிருப்பார்களே, ஆனால் அவங்க அதே மாதிரி உயிரை கொடுக்குற தயாராக இருந்திருப்பாங்க. ஒன்றுமே செய்யலை, தியாகமெல்லாம் செய்யலை, ஆனால் செய்வதாக உறுதிமொழி தான் கொடுத்தாங்க. அந்த உறுதிமொழிக்கு எல்லாம் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் பொருந்தி கொண்டேன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு அவுசாரார் எத்தனை பேர் இருந்தாங்கங்கிறதுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் யார் நீங்கள் பொதுவாக நீங்கள் என்ன செய்யலாம், மரத்தடியில் பையத்து செய்தவர்களை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவங்க சொர்க்கவாசிகள்னு ஜென்ரலாக நீங்கள் சொல்லிக்கிறலாம். குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் அவருக்கு ஆதாரம் இருக்கணும்.
அதில் ஹதீஸ்களில் தேடும்போது கிடைக்கும். இவர் வந்து பையத் ரிதுவானில் கலந்துக்கிட்டவர், இவர் கலந்துக்கிட்டவர் என்று பல சஹாபாக்களும் கிடைக்கிறது. பல பேர் கிடைக்காமல் இருக்கலாம், கிடைக்காட்டி விட்டுருங்க. யார் வந்து பையத் ரிதுவானில் பங்கெடுத்தார்கள் என்று துல்லியமாக உங்களுக்கு தெரிகிறதோ அவர் என்ன செய்வார், அவர் வந்து சொர்க்கவாசி தான் அப்படின்னு என்ன செய்யலாம், நம்ம முடிவு செய்யலாம். நல்லடியார்னு முடிவு செய்ய வேண்டும், செய்யலாம். என்ன அல்ல தான் சொல்லிவிட்டானே, அவன் பொருந்திக்கிட்டேங்கிறான், நீங்கள் பொருந்தலைன்னு சொல்லுவீங்களா? அல்ல என்ன செய்கிறான், நான் பொருந்தி கொண்டேன்னு சொல்லிட்டான். அவன் பொருந்தி கொண்ட ஆட்களை வந்து நாங்கள் பொருந்தி கொள்ள முடியாதுன்னு நமக்கு சொல்ல முடியுமா? அவன் தானே சொர்க்கத அதிபதியாக இருக்கிறான். மாலிக் யௌமித்தீன் அவன் தான் அதிபதி. நியாய தீர்ப்பு நாளுக்கு அதிபதியாக இருக்கும்போது நம்ம அது கட்டுப்பட்டு தான் போய் ஆகணுங்கிறது அது ஒரு விஷயம். இவங்களும் என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகள் ஆயிடுவாங்க. அதே மாதிரி வந்து அஹ்ல பைத்துன்னு சொன்னால் யாருன்னா ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர் அஹ்ல பைத்துமாங்க. குறிப்பாக அவங்களுடைய மனைவியர், ரசூலுல்லாவுடைய மனைவியர் என்னது, மனைவியரை குறித்து தான் அந்த வசனத்தில் கூட சொல்லப்படுது. அஹ்ல பைத்துங்கிறது வந்து 33வது சூறாவில் 33வது வசனம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கூப்பிடுவோம், யா நிசா நபி, நபியின் மனைவிமார்களே. அந்த வசனமே அப்படி தான் ஆரம்பிக்கும். யா நிசா நபி, நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்னக்காகதி மினன் நிசாய், நீங்கள் மற்ற பெண்களைப் போல இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்குன்னு சில கூடுதல் கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால தான் அவங்களுக்குலாம் முகம் மறைக்கிற சட்டம் உங்களுக்கு இருக்குது. நபியுடைய மனைவிமாருக்கு இருந்த சட்டத்தை அவங்க அனைவருக்கும் ஆக்கி விட்டாங்க. முகத்தை மறைச்சிக்கிட்டு போகிறாங்கல்ல பெண்கள், முகத்தை மறைத்து திரையிடுதல் என்பது யாருக்கு கிடையாது, மற்ற பெண்களுக்கு கிடையாது. நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ள ஒரு ஹிஜாப் என்றாலே யாருக்குள்ள தான். அந்த ஹிஜாபையும் தப்பாக, ஹிஜாப்ண்டா என்னன்னு கேட்டால் ஒரு திரை போட்டுக்கொள்வது. அல்லாஹ் என்ன செய்யறான், நபியுடைய மனைவியற்ற நீங்கள் ஏதாவது கேட்பதாக இருந்தால் ஃபஸ் அலூன மின்வராய் ஹிஜாபின், ஒரு திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்கள்னு எல்லாம் கட்டளையிடறான். அதான் ஹிஜாப். ஹிஜாப்னா தலையில் போடுறது கிடையாது. ஹிஜாப்னா ஒரு திரையை போட்டுக்கொண்டு திரைக்கு இந்த பக்கம் அவங்க இருப்பாங்க, திரைக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. இப்படி ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்கு ஒரு கட்டளை. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது திரையை போட்டுக்குருவாங்க, வெளியே போனால் முகத்தில் துணியை போட்டுக்குருவாங்க. ஹிஜாப்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது திரையை போட்டுக்கிறாங்களா, அதுக்கு பேர் தான் ஹிஜாப். அப்போ இந்த ஹிஜாப் சட்டம் யாருக்குன்னு கேட்டால் ரசூலுல்லாவுடைய மனைவிக்குன்னு குர்ஆனில் தெளிவாக இருக்குது. நீங்கள் நபியுடைய மனைவியரிடத்தில் நீங்கள் கேட்பதாக இருந்தால் அவங்களை சலூஹுன்ன மின் வராய் ஹிஜாபின், திரைக்கு அப்பால் இருந்தே கேளுங்கள். இந்த ஹிஜாப் என்பது யாருக்குரியது, ஹிஜாப்னா முகம் மறைத்தல், எல்லாத்தையும் மறைத்தல். அந்த மாதிரியான ஒரு சட்டம் அவங்களுக்கு மட்டும் சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது. அதேமாதிரி நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அதை முடிக்கும்போது, அந்த வசனத்தை முடிக்கும்போது, இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி, நபியின் குடும்பத்தை அஹ்ல பைத்துனா நபியின் குடும்பத்தார்களே, உங்களை விட்டு அசுத்தங்களை நீக்குவதற்கு தான் நல்லா விரும்புகிறான். எதுக்கு உங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுன்னு கேட்டால் அவங்க வெளியெல்லாம் சுற்றக்கூடாது. மற்ற பெண்கள் சுற்றுற மாதிரி கர்ணஃபி புயூத்தி குன்ன, உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருக்க வேண்டும். ஒலா தபர்ருஜுல் ஜாஹிலியத்தில் உள்ள ஒரு பெண்கள் வந்து தேவைக்கு வெளியெல்லாம் போகலாம்ல, அவங்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு அத்தியாவசியத்துக்கு போகலாம், சும்மா போய் சுற்றி பார்க்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நபியுடைய மனைவிமார்கள் போகக்கூடாது. அப்படின்லாம் அந்த வசனத்தில் கட்டுப்பாடுகள் 33வது சூறாவில் 32, 33 வசனங்களை படித்தால் உங்களுக்கு தெரியும். அதில் எல்லாம் கட்டளை என்ன, அவங்க கர்ணஃபி புயூத்தி கொண்டு உங்கள் வீடுகளில் இருங்கள். ஒலா தபர்ருஜுல் ஜாஹிலியத்தில் உலா, அறியாமை கால மக்கள் அலைந்து தெரிந்தது போல் நீங்கள் தெரியாதீங்க, குலைந்து பேசாதீங்க. இந்த கட்டளை பூராமல் யாருக்கு, நபியுடைய மனைவியருக்கு போடப்படுது. போட்டு கடைசி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அஹ்ல பைத்துகளே, நபியின் குடும்பத்தார்களே, அப்போ உங்களுக்கு வந்து அல்லாஹ் சுத்தப்படுத்த நாடுகிறான், அல்லாஹ் வந்து உங்களை பரிசுத்தமாக்க நாடுகிறான்னு சொல்கிறான். அப்போ அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்னு குர்ஆனில் சொல்லப்பட்ட காரணத்தினால நபியுடைய மனைவிமார்கள் எல்லாருமே, அவங்களாம் யார், ஒரு சாரார் வந்து நபியுடைய மனைவிமார்களே நரகவாசி சொல்லுவது ஷியாங்கிற கும்பல், அப்படி சொல்லக்கூடிய கூட்டமெல்லாம் இருக்கிறது. அவங்க அஹ்ல பைத்துனால ரசூலுல்லாஹுடைய மனைவி தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. முதல்ல பிள்ளை குட்டியெல்லாம் கூட 2வது வரமாட்டாங்க. அஹ்ல பைத்துங்கிறது அவங்களுடைய மனைவிமார்களை தான் குறிக்கும், அகராதிப்படியும் எல்லாத்துலேயுமே. அப்போ அந்த மாதிரி வந்து நபியுடைய மனைவிமார்களை பற்றி நீங்கள் என்ன செய்யலாம், சொர்க்கவாசிகள்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு குழுவாக சொல்லக்கூடியது. இது இல்லாமல் இண்டிவிஜுவலாக தனித்தனி நபர்களை பற்றியும் நல்லடியார் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விவரங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ தேர்தல் வேலைகள் வந்து மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலை வந்து நடத்துவதற்கு தான் தேர்தல் கமிஷன் என்ற ஒரு நிறுவனம் வந்து அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து தன்னிச்சையான அமைப்பு, அரசியல் சட்டப்படி தன்னிச்சையான அமைப்பு. அந்த தேர்தல் நேரம் வரும்போது அவங்க நினச்சது தான் முடிவு. யாரும் பிரதமரோ யாருமோ முதல்வரோட கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த தேர்தல் சம்பந்தமான விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு அதிகமான பவர் இருக்குது. அப்படியான ஒரு அமைப்பு. ஆனால் இப்போ நடந்து கொண்ட காட்சியை பார்க்கும் பொழுது இப்போ இருக்கிற தேர்தல் கமிஷன் தேர்தலை நேர்மையாக நடத்தாது,
அது ஒரு பக்கமாகத்தான் சார்பாகத்தான் இருக்கும் என்பது பல சம்பவங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டே இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ கோயம்புத்தூரில் வந்து பலரும் போட்டிடுறாங்க. அதில் பிஜேபியுடைய வேட்பாளராக பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன செய்கிறாரு, போட்டிடுறார். அவர் போட்டியிடும்போது அவரை இப்போ போட்டிடுறதுக்கு இந்த மனு தாக்கல் செய்கிறாங்கல்ல, மனு தாக்கல் செய்வது வந்து வெள்ளை பேப்பர்லாம் கொடுக்க முடியாது. மனு தாக்கல் செய்வதாக இருந்தால் அது ஸ்டாம்ப் பேப்பர் விற்கும்ல, அந்த நான் ஜுடிஷியல்னு சொல்லி அந்த ஸ்டாம்ப் பேப்பர் விற்கும். அதில் 100 ரூபா பத்திரம் வாங்கி என்ன செய்யணும், அந்த பத்திரம்னு சொல்லுவாங்களே, 100 ரூபா பத்திரம் 50 ரூபா பத்திரம்னு, அந்த 100 ரூபா பத்திரத்தை வாங்கி அந்த பத்திரத்தில் தான் எழுதணும். இப்போ எருகிறு விவரம் எல்லாத்தையுமே எழுதணும். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஒரு மாநில தலைவருக்கு இந்த ஒரு பொது அறிவு கூட இல்லாமல் கோர்ட்டு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குது. அது நீதிமன்றத்துக்கு ஏதாவது நீங்கள் ஆவணத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் கூட காட்டுவாங்க, உங்கள் லைவில் பார்க்குறவங்களுக்கு. அந்த பத்திரத்தை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் 200 ரூபா பத்திரம் வந்து கோர்ட்டு ஃபீன்னு உள்ள அந்த பத்திரத்தை வாங்கி கோர்ட்டில் தான் பயன்படுத்தணும். அதில் கொண்டு எல்லாம் பதிவு பண்ணி என்ன செய்கிறார், தாக்கல் பண்ணுறாரு. அவரை பற்றின விவரங்களை, என் பேர் இது, எனக்கு சொத்து இவ்வளோ இருக்குது, நான் அந்த விவரங்கள்லாம் போடுவாங்கள்ல, அந்த நாமினேஷனில் உள்ள அனைத்து விஷயங்களையும் வந்து அந்த 200 ரூபா உள்ள கோர்ட்டு ஃபீ பத்திரத்தில் கொண்டாந்து என்ன செய்கிறார், அவர் எழுதி தாக்கல் பண்ணுறாரு. அதை வந்து பார்த்துட்டு இது செல்லாதுன்னு நிராகரித்து தேர்தல் கமிஷன் பதிவேற்றிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு கேட்டால், அவர் 2 தாக்கல் பண்ணார். இது தெரிஞ்சு போச்சு, மேலேருந்து வந்துருச்சாங்க, இந்த ஆர்டர் வந்துருச்சு. இவர் வந்து ஒருத்தன் வந்து 2 தாக்கல் பண்ணுவானா, அந்த பத்திரத்தில் ஒன்று தாக்கல் பண்ணார், இந்த பத்திரத்தில் ஒரு தாக்கல் பண்ணார்னு சொல்லி 100 ரூபா பத்திரத்தை உடனே வாங்கி அதில் அதே விஷயத்தை டைப் பண்ணி அவர் 2 தாக்கல் பண்ணியிருந்தார். அது ஒன்று தான் நிராகரிச்சிட்டோம். 2 பண்ணாலே நிராகரிக்கணும். முதல்ல ஒரு விஷயத்தையும் 2 பண்ணுறான். 2 இடத்துல ஜெயலலிதா மனு தாக்கல் பண்ணாங்கன்னு 2ஐயும் நிராகரித்தாங்களா இல்லையா? அப்போ 2 தாக்கல் பண்ணுறதுங்கிறத பைத்தியக்கார ஒருத்தன் பண்ணுவான, விவரம் உள்ள எவனாச்சும் வந்து 2 மனு தாக்கல் பண்ணுவானா ஒரே விஷயத்துக்கு. ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 2 பேப்பர் கொடுப்பீங்களா, 2 பேப்பர் கொடுத்தா 2 ஆளுன்னு தான் அர்த்தம், ஒரு ஆளுன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு பேப்பரும் ஒரு ஆளுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தேர்தல் கமிஷன் என்ன செய்கிறாங்க, நாடகம் ஆடுறாங்க. அவர் வந்து 17ஆம் நம்பரில் ஒன்று கொடுத்தாரு, அந்த வரிசைப்படி சீரியல் படி, அது 200 ரூபாயுடைய கோர்ட்டு பத்திரம். அப்புறம் 27ஆம் நம்பரில் ஒன்று கொடுத்தாரு, அது 100 ரூபாயுடைய பத்திரம். பின்னாடி உள்ள தேர் சேர்க்குறாங்க, அது 100 ரூபா பத்திரம், அது நான் ஜுடிஷியல் பேப்பர். அது நீதிமன்றம் இல்லாமல் பொதுவாக பயன்படுத்துவோம்ல அந்த பேப்பர்னு சொல்லி அந்த ஸ்டாம்பை காட்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை முதல்ல போட்டதை நீக்கிட்டு இதத்துக்கு ஏற்றுறாங்க தேர்தல் கமிஷனில். இந்த பேப்பரை ஏற்றி விட்றாங்க, அந்த பேப்பரை காட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இப்போ பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இந்த வந்துருச்சு ஆர்டர், மேலேருந்து என்ன செய்யுது, உத்தரவு வருது. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 100 ரூபா பத்திரம் கிடைக்காதா, ஒன்று வாங்கு, அதை டைப் பண்ணு, உடனே சொல்லி 2 கொடுத்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி உலகத்தில் எங்கேயா நடக்குமா? அப்பட்டமாக இதே மாதிரி வேறு யார் செஞ்சுருந்தாலும், ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர் போய் எம்எல்ஏக்கு தாக்கல் பண்ணும்போது செஞ்சுருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜெயலலிதா மனுத்தை நிராகரிச்சிருக்காங்க. ஒரு நேரத்தில் ஜெயலலிதா தாக்கல் பண்ண மனுவையை நிராகரித்து அவர் போட்டியிடாமல் ஆக்குனாங்க. தேர்தல் கமிஷனுக்கு அந்த பவர் இருக்குது. அப்போ இந்த பவரில் தமிழ்நாட்டுக்குள்ளே இதை செய்கிறாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் இங்கே திராவிட சிந்தனை உள்ள அதிகாரிகள் தானே இருப்பாங்க. அப்படி ஒரு ஆட்சியன்கள் இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு இங்கே தான் இங்கே பணியாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கூட கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் மேலே உள்ளதை கேட்டு செய்கிறாங்கன்னா இது எப்படி நேர்மையாக நடக்கும்? அப்போ இந்த தேர்தல் கமிஷன் நேர்மையாக நடக்காது, ஓட்டு எண்ணிக்கை மற்ற எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும்போது இவங்க என்ன மாதிரி நடப்பாங்க என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அந்த சின்ன ஒதுக்குனது கூட என்ன செய்கிறாங்க, வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இவங்க ஒதுக்க தேவையில்லை. திமுகவில் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா உதயசூரியன் அவங்களுக்கு தான், அவங்கள எடுத்துக்கிற வேண்டியதான். தேர்தல் கமிஷன் ஒதுக்குறது கிடையாது, ரெட்டை இலையெல்லாம் ஒதுக்க முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒரு 6% வாக்கு வாங்கினா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆவாங்க. அந்த வாக்கு ஒரு தடவை குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு போயிடும். அப்படியான கட்சிகளுக்கு சின்னம் வந்து தேர்தல் கமிஷன் நினச்சா என்ன செய்யலாம், ஏற்கனவே வச்சுருந்த சின்னத்தை மாற்றலாம். அந்த உனக்கு சின்னம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த அடிப்படையில் அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமகவுக்கு அங்கீகாரம் கிடையாது. பாமக அந்த உரிய ஓட்டு வாங்காததுனால அவங்களுக்கு ஒரு சின்னம் கிடையாது. நினச்சா அந்த தேர்தலுக்கு ஒரு சின்னம் கொடுக்கலாம், அடுத்த தேர்தலுக்கு வேறு சின்னம் கொடுக்கலாம், அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் அது கிடையாது. மதிமுகவுக்கும் அங்கீகாரம் கிடையாது. அதே மாதிரி தமாகான்னு வச்சுக்கிறாங்கல்ல வாசனை, அவருடைய இதுக்கு அங்கீகாரம் கிடையாது. அதே மாதிரி அமமுகவுக்கும் அங்கீகாரம் கிடையாது. அப்போ இந்த சின்ன ஒதுக்குமா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு பம்பரம் வேணுன்ட்டு கேட்குறாங்க மதிமுகவில். உனக்கு கிடையாது. ஏன் கிடையாது? நீ வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி, ரெண்டாவது நீ ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறாய், 2 தொகுதியில் போட்டியிட்டால் தான் தருவோம்னு சொல்லி அவள் பம்பரம் கிடையாதுன்ட்டாங்க. இந்த அறிமுகமான ஒரு சின்னம் இருந்தால் தானே ஜெயிக்க முடியும், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு பானையில் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு 2 எம்பி இருக்கிறாங்க.
அவங்க வந்து 2 தொகுதியில் வேறு போட்டி வேறு இடுறாங்க, வேறு மாநிலத்திலையும் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிடையாது, பானை கிடையாது. அப்போ நீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கு போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ பானை கிடையாதுன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்கள் அங்கீகரிக்கப்படாத கட்சி. அப்போ முதல்ல சொன்னாங்க ஒரு இடத்துல போட்டிக்கிட்டா தரமாட்டோம், 2 இடத்துல போட்டிக்கிட்டா தருவோம்ட்டு மதிமுகவுக்கு சொன்னாங்க. இவங்க 2 இடத்துல போட்டிடுறாங்க. அப்போ அவங்க பேசினபடி என்ன செய்யணும், 2 இடத்துல போட்டிடுற விடுதலை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கலை. அதே நேரத்தில் வந்து பாமக அங்கீகரிக்கப்படாத கட்சி. எப்போ பிஜேபியில் அக்ரிமெண்ட் போட்டாங்களோ உடனே மாம்பழம் கிடச்சிருச்சு. பாமகவுக்கும் அங்கீகாரம் இல்லை, அவங்களுக்கு இதே மாதிரி இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா பாமகவுக்கும் இவங்களுக்கும் பாமக எம்பி கூட கிடையாது. விடுதலை சிறுத்தைக்கு எம்பி இருக்குது, 2 எம்பி இருக்கிறாங்க. அப்படி இருந்து கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பாமகவுக்கு வந்து மாம்பழம், விடுதலை சிறுத்தைக்கு பானை கிடையாது. அப்பட்டமாக தமாகாண்டு வாசனுடைய கட்சி இருக்குது. அது வந்து மூப்பனார் காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த கட்சி எங்கே இருக்குன்னு தெரியலை. தேர்தல்களில் பல தேர்தல்களில் அவங்க பங்கே எடுக்கலை. அப்படியான ஒரு கட்சி என்ன செய்யுது, கூட்டணியில் 3 சீட்டு வாங்கிட்டாங்களா, அவங்களுக்கு அந்த சைக்கிள், பழைய காலத்து சைக்கிள் சின்னம். அந்த சைக்கிள் சின்னம் வந்து வேறு மாநிலத்தில் வேறு கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம். அது கொடுக்கவே கூடாது சொல்லப்போனால், இவங்க அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சின்னு சொல்லி. ஆனால் என்ன செய்கிறாங்க, பிஜேபியில் கூட்டணி வச்ச ஆளுக்கெல்லாம் சின்னம். அது ஒரே கேட்டகரியில் எல்லோரும் வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் அமமுகன்னு ஒருத்தர் வச்சுருக்கார் பாருங்க, அவருக்கு குக்கரை கொடுக்குறாங்க. அவர் குக்கருங்கிறது ஒரு தேர்தலில் குக்கரில் போட்டிக்கிட்டார், அடுத்த தேர்தலில் வந்து பரிசு பொட்டின்னு ஒன்று கொடுத்தாங்க, அதில் போட்டிக்கிட்டார். அவர் குக்கர் அவருடைய சின்னமே இல்லை. அப்படி இருக்கும்போது கூட என்ன செய்கிறாருன்னா, ஒரு தடவை குக்கரில் போட்டிட்டாலே தவிர அடுத்த தடவை பரிசு பொட்டியில் தான் போட்டிக்கிட்டார். பரிசு பெட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதில் தான் போட்டிக்கிட்டார். அவர் போய் எனக்கு குக்கர் வேணுங்கிறார். குக்கர் உடனே கிடைக்குது. அவருக்கு எம்எல்ஏயும் கிடையாது, எம்பியும் கிடையாது, RSS ஓட்டும் கிடையாது. அவங்களுக்கு நினைச்ச சின்னம் கொடுக்குதுன்னா இந்த தேர்தல் கமிஷன் எப்படி இந்த தேர்தல் நடத்தும்? அப்போ இந்த தேர்தல் கமிஷன் மீது நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிறார்கள். தேர்தல் முடிவு அறிவிப்பதிலையும் ஜெயித்தவனை தோத்ததை அறிவிப்பாங்க, தோத்தவனை ஜெயித்ததை அறிவிப்பாங்க. எந்த லெவலுக்கும் போகிற முடிவோடு தான் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.